இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்திருக்கும் கும்பராசியினருக்கு இருக்கும் அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, வகையில கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என இவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் கும்பராசியிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது 25 அக்டோபர் தேதி ராசிக்கும் பயிற்சியாகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. அவர் மேச ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் முதல் 3 நாட்களும் 4ஆம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாய் வற்றாத ஜீவன் நதியும் வற்றும் என்பது போல எதிர்பாராத பல இன்னல்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாருங்க. ஆனா துலாம் ராசிக்கு பயிற்சியானதுக்கு பிறகு மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்தினாரோ அவற்றிலிருந்து எதிர்மறையாக பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. அதே போல் ராகுவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தனது பகை கிரகமான செவ்வாயினுடைய ராசியான மேச ராசியிலிருந்து சமகிரகமான குருவினுடைய ராசியான மீன ராசிக்கு ராகுவும், கேதுவை பொறுத்த வரைக்கும் அதே அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி நட்பு கிரகமான துலாம் ராசியிலிருந்து சமகிரகமான புதனுடைய ராசியான கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு பல சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. புதன் மற்றும் சூரியனை பொறுத்த வரைக்கும் 15 மற்றும் 18ஆம் தேதிகளில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாங்க. சனி பகவான் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுகிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானமாகிய மகரத்திற்கு மாற இருப்பதால உடல் உபாதைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அலைச்சல்களும் கடின உழைப்பு, தேவையற்ற பிரயாணங்கள் ஆகியவை நீங்க இருக்குது. அதே மாதிரி ராகு தனஸ்தானமாகிய மீன ராசிக்கு மாறுவது நன்மை தராதுங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமையின்மையும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. ஆனா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குரு பகவான் திருதிய ஸ்தானமாகிய மேஷ ராசியில் நிலை கொண்டிருப்பதால கைப்பணம் எப்படி கரைந்தது என்பது தெரியாமல் விரயமாகுங்க. ஆனா கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நல்ல வரன் அமைவது சற்று கடினமாக தாங்க இருக்கும். இவை அனைத்துமே இந்த மாதத்தினுடைய ஒரு சில நாட்களை ஏற்பட இருக்குதுங்க. மற்ற நாட்கள்ல கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு கேது மறைவே உள்ளதால் முயற்சிகள்ல வீண் அலைச்சலும் தோல்வியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் எந்த செயல்கள்ல நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது நல்லதுங்க. உத்தியோக காரணமாகவோ எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் சனியினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கிவிட்டதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. நிர்வாகத்தினருடைய ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்துங்க. அன்றாட கடமைகள்ல உற்சாகம் அதிகரிக்க இருக்குது. ராகுவினுடைய நிலையினால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மறுக்காது ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு எளிதில் வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இவை
இவை அனைத்துமே இந்த மாதத்துல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால சந்தை நிலவரம் மிகவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. இதனால இந்த மாதத்தில் விற்பனை உயர இருக்குது. விற்பனை அதிகரிக்கும் பட்சத்துல லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உற்சாகத்தை தருங்க. தனஸ்தானத்தில் ராகு உள்ளதால கூடுமான வரையில் கடனுக்கு சரக்குகளை அனுப்பாமல் இருப்பது நல்லது. அப்படி அனுப்பும் பட்சத்துல உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படுங்க. கூடுமான வரைக்கும் கடனுக்கு சரக்குகளை அனுப்பாதீங்க. சிலரை வியாபாரிகளுக்கு அளவோடு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால தொழில் மற்றும் வியாபார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்க ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. இது எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்புமின்றி நீடிக்க இருக்குது. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால ஒரு சில நேரங்கள்ல பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாதபடி சக மாணவர்களுடன் குறுக்கீடுகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதத்தில் உங்களுக்கு கல்விக்கு சாதகமான கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டு வந்ததோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்துல மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கோராமலேயே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருப்பது ஒரு முக்கியமான முன்னேற்றத்துல ஒன்றா அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எண்ணிகளை இருக்கும் அக்டோபர் மாதம் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மகிழ்ச்சியை தர இருக்குது. நவீன விவசாய இயந்திரங்கள் கிடைப்பது உடல் உழைப்பின் கடுமையை குறைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குது. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய கனவுகளான பிள்ளைகளுடைய திருமணம், அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுக்கான உத்தியோக ரீதியான முயற்சிகள் இவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் தாராளமாக கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் உங்களுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்கு சனியினால் ஏற்பட்ட தோஷம் தற்காலிகமாக நீங்கி இருப்பதால மனதில் நிம்மதியும் அன்றாட பணிகள்ல உற்சாகமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பராமரிப்பில் செலவுகள் அதிகரிப்பது மன நிம்மதியை பாதிக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பது சற்று ஆறுதலை தருங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் நெய் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.